பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும் வன்னியரசு. வன்னியரசுல ஜெயராஜாவே ஜெயராஜ் அப்படின்ன பொழுது யுத்த காலத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சினிமாவுக்கு போனால் சொல்லிட்டு போகலாம், இல்லை வேறு யாராவது நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து போகலாம். இல்லை 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 கேர்ள் ஃப்ரெண்டோட போனால் கூட சொல்லிட்டு போகலாம். எல்லா இடங்களிலுமே தலித் இளைஞர்கள் அடிபட்டுட்டு தான் வந்தாங்க. முதல் இவருடைய ஸ்டோரியை வந்து புனித பாண்டியன் அவர்கள் சொல்லி கேட்டேன். ஒருத்தன் திருப்பி அடிச்சிட்டால வன்னி மாதிரி ஒரு ஆள் இருக்கணும். எல்லா சமூகத்திலையுமே வந்து தலித் இளைஞர்கள் வந்து வன்னியரசை வந்து முற்போக்க அவர் வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கணுன்றதுல விடுதலை புலிகள் போட்ட சிங்கள இராணுவம் இதுவரை வந்து தகர்த்ததை நம்ம வந்து இப்போ செய்தி படிக்க முடியாது. தண்ணீரை கிழிச்சிட்டு போகுதுன்னா பின்னாடி நெருப்பு வரும். கடைசி யுத்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய பணத்தை பூரா வன்னியரசுக்கு தான் கொடுத்து விட்டுருக்குறோம், நகையெல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி ஐவீட்டுக்கு யாரோ தவறான தகவல்னு சொல்லி விசாரித்தாங்க. ஆனால் நான் வந்து கடற்கரையில் இறங்கும்போது ஒரு பைசா இல்லாமல் இறங்கினேன். தெரியல, நீங்கள் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு. ஈழ விடுதலைக்கு வந்து களப்பணி வந்து அப்படி தான் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். நம்ம வந்து நீங்கள் சொன்னது போல் ஆமக்கறியோ இல்லை வந்து இதுதான் எங்களுடைய அவரை எங்க பார்த்தீங்க? அவருடைய போர்க்குணம், அவருடைய போராட்டம், சமூக நீதி பார்வை. அதாவது ஒரு சாமானிய இல்லத்தரசியா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஊர் ஒம்பு உனக்கிறதுக்கு வீட்டை பாரு, 2 பிள்ளைகள் இருக்கு, நீ ஏதாவது சேர்த்திருக்கா உருப்படியா, 10 காசு உன்னால பிரயோஜனம், இதெல்லாம் வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கிறது. சரியா? நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க, அதை சொல்லுங்க. எனக்கு பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும் வன்னியரசுல ஜெயராஜாவே ஜெயராஜ் அப்படின்ன பொழுது எனக்கு என்னன்னா, எல்லா இடங்கள்லுமே அப்போ நான் தலித் முரசில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப எல்லா இடங்களிலுமே தலித் இளைஞர்கள் அடிபட்டுட்டு தான் வந்தாங்க. முதல் இவருடைய ஸ்டோரியை வந்து புனித பாண்டியன் அவர்கள் சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி ஒருத்தன் திருப்பி அடிச்சிட்டால அந்த போர் குணம் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதுதான் இன்னவர்களும் எனக்கும் அவருக்குமான உறவை வந்து நல்லா பேசிக்கா வளர்த்துட்டு இருக்கு. மற்ற இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது இந்த சமூகத்துல எனக்கு ரொம்ப பெருமை. வன்னி மாதிரி ஒரு ஆள் இருக்கணும். எல்லா சமூகத்திலையுமே வந்து தலித் இளைஞர்கள் வந்து வன்னியரசை வந்து ஒரு முற்போக்க அவர் வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கணுன்றதுல எடுத்துட்டு இருக்கணும். ஏன்னா அவர் வந்து மற்ற மாதிரி இந்த அரசியல்வாதிகள்னா தண்ணி அடிப்பாங்க, அரசியல்வாதிகள்னா இப்படி இருப்பாங்க, அந்த இமேஜ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு ஒரு நல்ல கணவரா இருக்காரு. இல்ல, அது காரணம் இருக்கு. மேல இருந்து ஒருத்தர் அடிப்பாரு, அடிபடுல தலைவர் அடிப்பார்ல. நான் 26 வயசு 28 வயசு, நான் 23 வயசுல என்னமோ பார்த்தேன். நான் எனக்கு அப்பவே அவர் வந்து தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரியான எந்த பழக்கமும் இல்லை. ஆமா, சமூக பார்வையோடவே அவருடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே. இரவு கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்னோட பேசுறதுக்கு ரொம்ப குறைவுதான், ஆனா ட்வீட் பண்றது இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கும். உண்மையா சொல்லுங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்த போது அவரை நான் பார்த்துட்டேன். அவருக்கு அதை ரெண்டையும் ஒன்றா வெற்றி அடைஞ்சாலும் அப்படிதான் இருந்திருப்பாரு. நான் அது பக்கத்துல இருந்து பார்த்தேன். நீங்களும் தேர்தல் பணிகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தீங்க, நானும் கூட வந்திருந்தேன். அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த பல லட்சக்கணக்கானவர்களில் நாம எல்லாருமே, இங்க இருக்கிற எல்லாருக்குமே. ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்க மனதில் என்ன இருந்துச்சு? இல்ல, எனக்கு என்னன்னா, மக்கள் தான் ஓட்டு போடணும். நிறைய விஷயங்கள் நானும் போய் அங்கே போய் பார்த்தேன். இன்னும் ஜாதி அப்படியே இருக்கு. அந்த நான் போய் பார்த்த இடங்கள்ல எல்லாருமே திமுகவாக இருந்தாலும் அவங்க வன்னியர்களா அவங்களுடைய சாதியா தான் அவங்க வந்து இருக்காங்க. அங்க நான் போய் பார்த்த இடங்கள்ல இன்னும் மாறணும். சமூகத்துல இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்தாதான் வன்னியரசு போன்றவர்கள் வந்து தேர்தல் காலத்துல களமாட முடியும். அவர் எப்படி இருந்தார் ரிசல்ட்டுக்கு அப்புறம்? நாங்க 2 பேருமே அதை வந்து எடுத்துட்டோம். ரைட், ஓகே, அவர்கிட்ட கொடுத்தோம். நீங்க சொன்னீங்களா அவங்கள பத்தி கொஞ்சம் ஆதிரை உங்களுக்கு எவ்வளவு ஒரு பலம் அப்படிங்கிறது? இல்லை, நான் இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக களமாடுறேன் அப்படின்னா அதுதான் காரணம்.
எந்த இடத்துலையும் வந்து இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. போராட்டம்னா உடனே நான் கிளம்புவேன். குறிப்பாக நான் தமிழீழத்துக்கு போகும்போது முதல் முறையாக போகும்பொழுது இவங்ககிட்ட சொல்லலை. அதாவது விமானம் மூலமாக போகும்போது சொல்லிட்டு போனேன். கடல் வழியில் போகும்பொழுது இவங்களுக்கு சொல்லலை. இந்த போயிட்டு வரேன், மதுரை வாரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போனேன். அதற்கு திருப்பி வருவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் அது. ஒரு பக்கம் இராணுவம், சிங்கள இராணுவம், ஒரு பக்கம் இந்திய இராணுவம், அந்த வழியில் நம்ம வந்து போகிறோம். திரும்பி வர்றது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. ஆனாலும் வந்து அழைச்சிட்டாங்க, விடுதலை புலிகளை அழைச்சிட்டாங்க. நம்ம அழைச்சதுனால நம்ம போகிறோம். அவங்க போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லலை. சொல்லாமல் தான் நம்ம வந்து போனோம். வந்ததுக்கு பிறகு தான் அவங்க எங்கே போனாங்கன்னு வந்து தெரியும். தலைவர் கூட வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்காரு. தலைவருக்கு நம்ம வந்து சொல்லும் பொழுது தலைவர்கிட்ட ஒரு கேட்டிருக்கிறாங்க. தலைவர் இவங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒரு ரகசியமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதால அவர் வந்துடுவாருமா, எங்கே போயிருக்காருன்னு தெரியல, வந்துடுவார் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார். அப்போ வந்து ஒரு யுத்த காலத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சினிமாவுக்கு போனால் சொல்லிட்டு போகலாம், இல்லை வேற யாராவது நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து போகலாம். இல்லை 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 கேர்ள் ஃப்ரெண்டோட போனால் கூட சொல்லிட்டு போகலாம். அப்படி ஒரு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு யுத்த காலத்துக்கு போகிறது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லவும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. நான் வந்து 2வது பையன் திலீபன் இருக்காரு. அவர் வந்து பிறக்கிற போது நான் இல்லை, நாங்கள் இருக்கிறேன், நான் களத்தில் இருக்கேன். அவர் அதை பிறந்தது எனக்கு தெரியாது, அங்கே இருக்கிறேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் நமக்கு வந்து கிடைச்சது வேறு ஒரு இடத்துல இருந்து. அதை விடுதலை புலிகளுடைய தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு தொலைபேசி தான். அதில் வந்து நம்ம பேசும்பொழுது அப்போ தான் அவங்க சொன்னாங்க பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம வந்து இருக்கோம். எல்லாவற்றுக்கும் எனக்கு வந்து ஒரு முதுகெலும்பா இல்லை ஒரு தோழியா இல்லை மனைவி மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் எனக்கு கூட இருந்து என்னை வந்து வழி நடத்துறது வந்து என்னுடைய ஒன்று. நீங்கள் அந்த திருப்பி வரும்போது அந்த படத்தை வந்தீங்க இல்லையா, கண் பார்வை இழக்கக்கூடிய தருணத்துல இருந்த ஒரு போராளி, இந்த பயணம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுவாங்க. இன்னொன்று, தலைவர் லட்சி தமிழர் உங்களை பாராட்டி ரொம்ப உச்சி போர்ந்து பாராட்டி ஏதாவது ஒரு செயலுக்கு இருக்கும். கடுமையாக திட்டு வாங்கிட்டீங்க, அதை அடிக்கடி வாங்கிருக்கீங்க, எனக்கே தெரியும். என்னைக்காவது அடி வாங்கியிருக்கீங்களா? திட்டுனா எதற்காக ரொம்ப கோவிச்சது உண்டு? அடி வாங்கினீங்கன்னா எப்போ அடி வாங்கியிருக்கீங்க? இல்லை, அதாவது மேடைகளில் நம்ம வந்து ஒழுங்குபடுத்த முடியாத ஒரு சூழலில் முன்னணி நிர்வாகிகளை தான் வந்து அவரை அடிப்பார். இப்போ அப்படி அடிக்கும்போது மற்றவங்க பூரா ஓடிடுவாங்க. அப்போ முதல்ல நிற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அடித்தாங்கன்னா ஒன்று, அப்போ நாங்கள்லாம் வந்து ஒழுங்குபடுத்தும் போது இல்லை நாங்களே நிற்போம், நாங்களே ஒழுங்காக அங்கே உட்கார மாட்டோம் அப்படின்னா அது வந்து அடிக்கும்போது மற்றவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஒழுங்குபடுத்துறது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ஸ்டேஜில் ஏறுறதுலேருந்து நிற்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து அதில் வந்து கற்றுக்கிட்டோம். இந்த பாராட்டு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே தலைவர் அவர்கள் வந்து எந்த செயலை செஞ்சாலும் அதை வந்து நிறைவாக முழுமையாக வந்து பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா அதுலேயே நமக்கு தெரியும் நம்ம முழுமையாக செய்யலைன்னு, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். இப்போ ஈழ விடுதலை போராட்டம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும், சாதி ஒழிப்பு போராட்டம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். அப்போ இன்னும் கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார், உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்மக்கிட்ட நேரடியாக பாராட்ட மாட்டாங்க, வேறு யார்கிட்டையாவது அதை பற்றி பகிர்வாங்க. இந்த மாதிரி இந்த சம்பவத்தில் வந்து வன்னியரசு வந்து சிறப்பாக செஞ்சா அப்படிங்கிறத வந்து பேசுவார். அதில் ஈழம் தொடர்பான அத்தனை போராட்டங்களையும் வந்து தலைவர் வந்து வழிகாட்டுதல் இல்லைன்னா கூட அந்த இடத்துல கூடுதலாக தீவிரமாக வந்து நான் செயல்பட்டுருக்கேன். ஏன்னா சில இடங்களில் வெளிநாடுகளில் இருப்பார், சில இடங்களில் இருக்க மாட்டார். அப்போ அந்த இடத்துல நான் நின்று அதை வந்து கொண்டு போயிருக்கிறேன். அப்போ கட்டாயம் வந்து பாராட்டியிருக்கேன். ஆமாம், அவருடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தொண்டனாக இருந்து நான் செயல்பட்டிருக்கேன். அந்த படகு பயணத்தோட நம்ம நிறைவேற்றலாம். அது என்ன மாதிரி சவால் தான் இருந்துச்சு?
இல்லை அது ஒரு யுத்த களம் தான். அதாவது நான் செப்டம்பர் மாதம் வந்து அங்கே இருக்கிறோம். அந்த திலீபனுடைய நினைவு நாள், திலீபன் நினைவு நாள் அங்கே வந்து நாங்கள் கொண்டாடுறோம். இராணுவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளீன் வச்சு பிடிக்க வராங்க. ஜனவரி மாதம் வந்து ஜனவரி 5ஆம் தேதி வந்து கிளீன் வச்சு பிடிக்கிறாங்க. நான் செப்டம்பர் மாதம் வந்து அங்கே இருக்கிறேன். அப்போ நாச்சிக்குடா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. புலிகளுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப முக்கியமான கேந்திரம் சொல்லுவாங்க. அதாவது கடல் தளம் அப்படிங்கிறது நாச்சிக்குடா தீவு. அந்த தீவை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து கிளிநொச்சி ஈஸியாக பிடிச்சிருவாங்க. நான் அங்கே இருக்கும்போது நாச்சிக்குடா தீவை பிடிச்சிட்டாங்க. அப்போ இப்போ எங்கேருந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு விடுதலை புலிகளில் இசைப்பிரியாவுடைய கணவர் ஸ்ரீராம் அவர் தான் வந்து அங்கே நின்று அதை வந்து பண்ணார். எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி திருப்பி வந்து அந்த நாச்சிக்குடா தீவுக்குள்ளேயே தீவுலேருந்தே நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். வேற ஒரு போட் ரெடி பண்ணி எங்களை அனுப்புறதுக்கான வேலையில் செஞ்சாங்க. விடுதலை புலிகள் போட்டை நீங்கள் வந்து சிங்கள இராணுவம் இதுவரை வந்து தகர்த்ததை நம்ம வந்து இப்போ செய்தி படிக்க முடியாது. கடலில் வந்து தண்ணீரை கிழிச்சிட்டு போகுதுன்னா பின்னாடி நெருப்பு வரும், அவ்வளவு வேகமாக போகும். அதனால் வந்து அவங்க வந்து குறி வச்சு பண்ண முடியாது. அந்த மாதிரியான போட்டை தான் அழைச்சிட்டு போய். ஆமாம், ஆனால் அவங்க இருக்கிறது புலிகள் கூட இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களாம் சும்மா சாதாரணமாக நிற்பாங்க. நம்ம பெல்ட் எல்லாம் கட்டி வைப்பாங்க. படகு எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அவங்க என்னன்னா முழுக்க அங்கே இருக்கிற விடுதலை புலிகள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த தேசத்தை சிங்கள ஆதிக்கத்திலிருந்து வந்து மீட்கணும் அப்படிங்கிறது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அவர்களோடு நம்ம இணையும் போது நமக்கும் வந்து அந்த எண்ணம் தான் இருக்குது. அப்போ அவர்கள் வந்து நம்ம வந்து உயிரோட போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களே உயிரை தியாகம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம உயிரோட திரும்பணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து நமக்கும் அக்கறை இல்லை. அப்போ எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கடலுக்குள்ளே நம்ம விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து இவர்களோட இருப்போம் அப்படிங்கிற ஒரு. ஆனாலும் வந்து விடுதலை புலிகள் என்னை பாதுகாப்போடு அழைச்சி கச்சைத்தீவு வர அழைச்சிட்டு வந்து அங்கே நம்ம ஊர் படகுல வந்து என்னைய மாற்றி ஏற்றுவாங்க. கூட வந்து ஒரு தம்பி இருந்தால் அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார். முழுக்க வந்து செல் அடித்து கண்ணு வந்து ஒரு கண்ணு போச்சு, எல்லாமே செல் அடித்து அவர் வந்து இருந்தார். அவரே நம்ம அழைச்சிடுவார். இப்போ நான் மட்டும் இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. வெளியில் அங்கேருந்து வரும்போது கடலில் வரும்போது ஒரு விலை பேசுவாங்க. அதாவது என்னை வந்து அந்த போட்டு இந்த போட்டு கொண்டு வரும்போது ஒரு 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் கடலில் அவன் போட்டில் ஏறினதுக்கப்புறம் அது 50 இருந்துச்சு. தனுஷ்கோடியில் இறக்கி விட்டு அதுக்கு ஒரு ரேட்டு, ராமேஸ்வரத்தில் இறக்கி விட்டு அதுக்கு ஒரு ரேட்டு. எங்களை ராமேஸ்வரத்தில் இறக்கணும், தனுஷ்கோடியில் இறக்கணும்னா கியூ பிரான்ச் அங்கே இருப்பாங்க. கியூ பிரான்ச் கையில் பிடிச்சா நேராக வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னை ராமேஸ்வரத்தில் இறக்கி விடணும்னு அதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டது. கரையில் இறங்கினவுடனே என்கிட்ட பணம் இல்லை. அன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து இந்த ஒரு திதி செய்வாங்க ராமேஸ்வரம் கடற்கரையில். முன்னோர்களுக்கு திதி செய்கிற நாள் கூட்டம் அப்படி அளம்புச்சு. எனக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. ஆடி அமாவாசை நேரம் தான் அது. அது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால கூட்டமாக நான் வந்து வந்தேன். ஏன்னா ஏற்கனவே வந்து உளவுத்துறை வந்து கண்காணிச்சுட்டு கைது செய்வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டம் இருந்ததுனால என்னை கழிச்சு ஏற்கனவே அங்கேருந்து போட்டு வந்த பேண்ட் சட்டெல்லாம் லுங்கி, ஏன்னா மீனவர் மாதிரி தான் நான் வர முடியும். அதனால் லுங்கியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அவங்க ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்தாங்க விடுதலை புலிகள். அதனால் அந்த உடையை நான் போட்டு செருப்புள்ள அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரு தூரம் கடற்கரையிலேருந்து நகரத்துக்கு வரணும், இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். அது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். விடிய காலையில் 5 மணிக்கு இறங்கி அந்த பணம் கொடுக்காதனால அந்த தம்பியை வந்து அவங்களே பொதுவாக அந்த மணல் பகுதியில் கடற்கரை பகுதியில் மீன் வலையை காய போடுறதுக்காக குடிலாக வச்சுருப்பாங்க. அந்த தம்பி அங்கேயே இருக்க வச்சுட்டு கடற்கரைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வந்த தம்பியை வந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவரோட நான் வந்து வந்தேன். பொதுவாக நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐபிஎல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடைசி யுத்த காலத்தில் விடுதலை புலிகளுடைய பணத்தை பூரா வன்னியரசுக்கு தான் கொடுத்து விட்டுருக்குறோம், நகையெல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி ஐபிக்கு யாரோ தவறான தகவல்னு சொல்லி விசாரித்தாங்க. ஆனால் நான் வந்து கடற்கரையில் இறங்கும்போது ஒரு பைசா இல்லாமல் இறங்கினேன். தெரியல, நீங்கள் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு. ஒரு பைசா இல்லாமல் வந்தேன். பசியில் கூட வந்து ஒரு டீ கடையில் வந்து நான் டீ காஃபி சாப்பிட்றது இல்லை கூட அன்றைக்கி பசி எடுத்துச்சு.
ராமேஸ்வரம் கடை அந்த கடையில் வந்து ஒரு போண்டாவும் ஒரு டீ சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே அவன் நேரடியாக பிச்சைக்கார பையில வந்து அந்த மாதிரியான. அப்போ நம்ம வந்து கடற்கரையில் இறங்கும்போது கூட பிச்சை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். இந்த 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 சமூகத்துக்கு, இந்த தமிழ் சமூகத்துக்கு, ஈழ விடுதலைக்கு வந்து களப்பணி வந்து அப்படித்தான் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். நம்ம வந்து நீங்கள் சொன்னது போல் ஆமக்கறியோ இல்லை வந்து எங்களுடைய ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஈழத்திற்காக இவ்வளோ பங்களிப்பு செஞ்சதா சொல்கிறீங்களே, இப்போ வந்து அதை கிட்டத்தட்ட சில ஒரு மூமெண்ட், ஒரு கட்சி அதை வந்து ஹைஜாக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஈழத்திற்கான அத்தாரிட்டி, ஈழத்திற்கு இங்கே போராடியவர்கள் எல்லோரும் துரோகிகளாகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உள்ளிட்ட உங்கள் கட்சியினர் அவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது நான் பொது வெளியில் அதிகம் கேட்கல. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கட்சிக்குள்ளே இது தொடர்பாக இருக்கிற உணர்வு என்ன? இப்போ ஆக்சுவலி இன்னொரு தரப்பு ஹைஜாக் பண்ணிடுச்சுல்ல. பொதுவாக வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த அரசியல், ஈழ விடுதலை அரசியல் அப்படிங்கிறது மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு சினிமா ஹீரோவாக அல்லது அவரை வந்து துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் எல்லாருமே வந்து ஒரு ஹீரோவை பார்த்தாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவரை வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கருவியாக, ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தலைவராக பார்க்குறோம். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து புரிந்து கொண்டு இயங்குகின்ற இளைஞர்கள் அவங்க வந்து எப்போவுமே மாற மாட்டாங்க. திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அரசியலை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அரசியலை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது எளிதாக இருக்கும். எதிர்மறை அரசியலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். வந்து கடவுள் இருக்குது அப்படின்னா எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுதான் எங்களுடைய அரசியல், அதான் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல். அப்போ இந்த தமிழீழ விடுதலை அரசியலே கூட நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கலாம், அது வேறு. ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் வந்து இந்த இயக்கம் வந்து கடைசி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை விடுதலை புலிகளுடைய அந்த தமிழீழ அரசியலை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. விடுதலை புலிகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், என்ன செயல்பாடு, என்ன மாதிரியான பங்களிப்பை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற தளபதிகளுக்கு, முன்னணி போராளிகளுக்கு தெரியும். இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்கிறவங்களுக்கு தெரியாது. இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் அட்டகத்திகளை நம்புகிறாங்க. அது வந்து இயல்பான ஒன்று தான். நாங்கள் வந்து போராளிகள் வந்து போராளிகளை மட்டும்தான் தெரியும், அட்டகத்திகளுக்கு அட்டகத்திகளை தெரியும். கடைசி எனக்கு உங்களை வந்து தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் மூலமாக தான் தெரியும். அப்படிதான் நம்ம சந்தித்தோம். அவரை குறித்து உங்களுடைய நினைவுகள், அவர் ஆக்சுவலி கட்சி குறித்து உங்களை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். அவர் ஏதாவது விமர்சித்து எழுதுனா கூட இல்லை இது இப்படி பார்க்கணும் அப்படின்னு பக்குவமாக கூப்பிட்டு, நான் எங்கேயா இருப்பேன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவர் பேசுவார். உட்காந்து மணிக்கணக்காக யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க. தோழர் மணிப்பாக்கம் வெற்றி செல்வன் வந்து இப்போதும் வந்து என்னை இயக்கி கொண்டிருப்பவர் தான். நான் தொலைக்காட்சியில் பேசும்பொழுது, தொலைக்காட்சியில் விவாதங்களில் போகும்பொழுது, விவாதம் முடிச்சுட்டு வந்தவுடன் முதல் தொலைபேசி அவர் தான் பண்ணுவார். இப்படி பேசியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கலாம்ங்கிறத கரெக்ஷன் போடக்கூடிய ஒரு தோழர். என்னை ஊக்கப்படுத்துபவர், என்னை இயக்குபவர். பொருளியல் ரீதியாக வந்து அவர் வந்து ஒரு பெரிய வசதி படைத்தவர். முதல் முறையாக சென்னையில் வந்து என்னை வந்து அடையாளப்படுத்தி இந்த அரசியலில் வந்து இவன் சரியான ஆள் அப்படிங்கிறத வந்து இளைஞர்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தவர் வந்து மடிப்பாக்கம். இந்த மாதிரி தான் அவருடைய நினைவு நாளும் வருது. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுக்காக அவரும் என்னுடைய இப்போ இருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து பெருசாக நடந்திருக்கோம். நான் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் கூடுதலான ஒரு தீவிரமான ஒரு உந்து சக்தி அவர் இருப்பார் அப்படின்னு எனக்கு மாற்றுறேன். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சமூகத்திற்கான வளர்ச்சி. அது சமூக முன்னேற்றத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக நலமோடு வளமோடு வாழ்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த சமூகம் நலமோடும் வளமோடும் இருக்கும். எனவே பல்லாண்டு 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 வாழ்க, உறப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். நன்றி நன்றி தோழர். எப்போதுமே வந்து ஊடகத்துறையில் என்னை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற தோழர்கள், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல்
தோழர் மகிழ்நன் அவர்கள் அம்பேத்கர் குறித்து இல்லைன்னா எந்த விவாதமானாலும் அது குறித்து கண்டென்ட், அதாவது இப்படி என்னென்ன பேசலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெருக்கமாக அவங்க 2 பேர்ட்டையுமே நான் பேசுவேன். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே போல் ரொம்ப நெருக்கமாக என்னோட குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பவங்க வந்து மரியாதைக்குரிய கவிதா முரளிதரன் அவர்களுக்கும் நான்சி, என்னுடைய குடும்பத்தில் அவங்க எப்போதுமே வந்து என்னை ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறவங்க அல்லது கரெக்ஷன் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எப்படியோ அப்படி வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்திருக்கிற தம்பிகள், இளைஞர்கள், கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து தம்பி ஜோஸ்வா எல்லாருக்குமே இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த நிகழ்வை இப்படி ஒன்று பண்ணலாம்னா எல்லாரும் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்லாம், ஒரு உரையாடல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அதை ஏற்பாடு செய்த தம்பி ஜெஃப்ரி உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. தம்பி இளவழகன், நிறையா தம்பிங்க, சந்துரு இருக்கார், அப்புறம் வந்து ஜோயல், நிறையா தம்பிங்க இருக்கிறாங்க. எப்போவுமே அதாவது வந்து நான் இந்த பயணத்தில் போகும்பொழுது அந்த பயணம் முழுக்க வந்து ஒரு பாதுகாப்பான பயணமாக, ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இருக்குது அப்படின்னா இந்த தம்பிகள் தான் அதுக்கு காரணம். அதே போல் எப்போதுமே வந்து என்னோடு தலைவருடைய அரசியலை உருவாக்கி கொண்டு தலைவரோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தகவலூர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி.